Good morning. Body practicals பார்க்க போறோம். Okay. அதுக்கு பேசிக்கா நமக்கு என்னன்னா first upper body exercise க்கு முன்னாடி as per CFR we need to do some kind of preparation exercise. Any upper body exercise. நீங்க அது chest shoulder ஆ இருக்கலாம் இல்ல lat by try ஆ இருக்கலாம். ஏன்னா என்ன ரீசன்காக நம்ம அந்த preparation exercise பண்ணோம்னா நிறைய பேருக்கு side push. So if you see this posture, இது பாத்தீங்கன்னா லைட்டா ரவுண்டட் ஷோல்டர் இருக்கும். இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர் லைட்டா ஃபார்வர்ட் நெக் இருக்கும், இல்ல இந்த நெக் இப்படி இருக்கும், இல்ல ரிட்ராக்டட் ஷோல்டர் இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த எந்த பொசிஷன்ல ஸ்கேப்புலா டைட்டாயோ இது வந்து டைட் ஸ்கேப்புலா, இது வந்து வீக் ஸ்கேப்புலா, இது எதை இருந்தாலும் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்ய போற புஷ் இல்ல புல் மூவ்மெண்ட்ல that will be reflecting. For example, ஒரு rounded shoulder இருக்காரு, அப்படியே push up பண்ணு, ஒரு மாதிரி winging scapula push up. So இந்த ஏஜ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி கூன் விழுந்திருக்கும். ஸோ இந்த கூன் விழுந்திருக்கும், இல்லாட்டி pelvic anterior tilt பண்ணிக்கலாம், இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ இந்த பொசிஷன்ல புஷ் அப் பண்ணும். ஒரு நார்மல் புஷ் அப் கூட பண்ணா கூட there are chances for injury. இது ஏன் இப்படி ஆகுதுன்னா இந்த ஸ்கேப்புலா தோள்பட்டைக்கு பின்பக்கம் இருக்க மசில் இதை இப்படி ரிட்ராக்ட் பண்ண ஸ்ட்ரென்த் இல்லை. இது ஏன் இப்படி ஆகுதுன்னா இந்த குளூட்டிவ் கோர்ல ஸ்ட்ரென்த் இல்லை, நெக்ல ஃப்ளெக்ஷர்ல ஸ்ட்ரென்த் இல்லை. இதெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாம எனி புஷ் ஆர் புல் மூவ்மெண்ட்டே நம்ம இனிஷியேட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா you will be getting lots of injury. Free correct. So this is the primary reason we need to do corrective exercise. There is no நம்ம கன்வென்ஷனலா நம்ம வார்ம் அப்ல என்ன பண்றோம்னா neck, shoulder, hip rotation பண்றோம். அதிகபட்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த internal external rotation அந்த பேண்ட் எடுத்து, that is not good enough. So இந்த basic postural deviation இப்போ இது இருக்குச்சுக்கோங்க, இது rounded shouldersனா அப்படியே பின்பக்கம் அப்படியே லைட்டா இந்த ஷோல்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேப்புலாக்கு பின்பக்கம் இருக்க மசில் இதான் ரொட்டேட்டர் கஃப் குரூப், இது வந்து இதை இழுத்து பிடிக்கணும். இதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாததான் இது இப்படி விரிஞ்சு போகுது. ஸோ இந்த பின்பக்கம் இருக்க மசில்லாம் வீக் ஆயிடுது. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணி இதை டைட் பண்ணணும். அதே முன்பக்கம் இந்த டெல்டாய்டு பெக்ட்ரல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ரவுண்டட் ஷோல்டர் இருக்கு, இந்த டிஷர்ட்லேயே தெரியுதா இந்த பக்கம்லாம் ஷ்ரிங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்க மசில்லாம் டைட்டாக இருக்கும், இதை ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மிட் பேக்ல இருக்க மசில் அவுட் ஸ்ட்ரெச் ஆகி டைட் ஆகிடும். அளவுக்கு அதிகமாக இந்த சீக்னஸ் வந்ததுனால ட்ரபேசியஸ், நீங்கள் ட்ரபேசியஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரப்பு இந்த கழுத்தில் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு இங்கே போய் all the way அவங்களுக்கு all the way mid back வரைக்கும் போகும். ஸோ ட்ரப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மசில் இங்கே வரைக்கும் போகும். ஸோ நம்ம அதிகபட்சம் யூஸ் ஆகுறது என்னன்னா இந்த அப்பர் ட்ரப்பை யூஸ் பண்ணியே நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இது என்ன ஆகுனா இது இப்படி இது கீழே இறங்கி டைட் ஆகிடும். ஸோ இந்த அப்பர் ட்ரப் டைட் ஆகிடும், இந்த பின்பக்கம் இருக்க மீடியல் அண்ட் லோவர் ட்ரப்பு சுத்தமாக வீக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் we need to get into workout program. இதை ஆக்டிவேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இந்த டைட்னஸையும் வீக்னஸ் காம்பனண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் பண்ணோம்னா ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம் இன் திஸ். ஒரு 5 minutes ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டிவ் அப்ரோச் ஃபார் ட்ரைனிங் லாங்குவேஜ் ஃபார் கரெக்டிவ் எக்ஸசைஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஸோ இதை ஒரு குயிக் கிளான்ஸ் மட்டும் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸ் டெமோக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மிட் பேக்கை வெர்டிக்கல் ஃபோம் ரோலிங், ஜஸ்ட் ஃபோம் ரோலரில் படுத்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு So maybe
5 ரோல் அவ்வளவுதான் மெதுவா பொறுமையா அதுக்கு அப்புறம் ஸ்கேப்புலர் ரெட்ராக்ஷன் கை மேல வச்சு பேசிக் ஸ்கேப்புலர் ரெட்ராக்ஷன் சோ நிறைய பேருக்கு இந்த ஷோல்டர் பெயின் வரதுக்கான அந்த செஸ்ட் பிரஸ் ஒர்க் அவுட் அது பண்றப்போ ஷோல்டர் பிரஸ் பண்றப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரதுக்கான காரணமே அந்த பிகினிங் ஸ்கேப்புலா தான் சோ lat up down இதிலே அப்படியே ஓபன் பண்ணிக்கோ ஓபன் பண்ணி wrist in out so this will overall stretch the scapula பின்னாடி இருக்க மசில ஸ்லைட்டா ஆக்டிவேட்டும் பண்ணும் அதே சமயம் ரிலீஸும் பண்ணிடும் இதுக்கு அப்புறம் வெர்டிகல் போகும் இந்த ஸ்கேப்புலா ரோல் இது வந்து நம்ம ரிப் லென்த் அசஸ்மென்ட் பண்ணி பண்ணுவோம் பேசிக்கா நான் இன்னைக்கு வெறும் ரோல் மட்டும் பண்றேன் ரோல் மட்டும் பண்ணிக்கிறேன் இது ஃபுல் ரோல் ஸ்கேப்புலா எட்ஜ் ரோல் தலையில கை வச்சு ஒரு சைடு ஓபன் பண்ணி சோ இது ரொம்ப முக்கியமான ரோல் இது வந்து லாட்டும் ஸ்ட்ரெச் ஆகும் இந்த பின்பக்கம் இந்த ஸ்கேப்புலாவோட எட்ஜ் அந்த இடத்துல நிறைய பேருக்கு டைட்னஸ் இருக்கும் ஈவன் ஆர்ம் பிட் கிட்ட இந்த கரெக்ட்டா அந்த பக்கம் திருப்புங்க இந்த ஆர்ம் பிட் கிட்ட அந்த ஸ்கேப்புலா போர்டு பிளேடு வந்து உள்ள இன்சர்ட் ஆகிற இடத்துல நல்ல டைட்னஸ் இருக்கும் அன்ஈவன் ஷோல்டர்ஸ் இருக்கு அன்ஈவன் ஹிப் இருக்குன்னா நீங்க ஒரு சைடு ஆஃப் யோர் ஆர்ம் பிட் கிட்ட டைட்னஸ் இருக்கும் சோ பேசிக் ஃபோம் ரோலிங் வெர்டிகல் ரோலிங் ஃபுல் ஸ்கேப்புலா மிட் ரோலிங் அதுக்கு அப்புறம் ஸ்கேப்புலா ரோலிங் இது வந்து ரிலீஸ் டெக்னிக் இது முடிஞ்சிட்ட பிறகு ஸ்ட்ரெச்சிங் பெக் இப்போ பெக்ட்ரல் ஸ்ட்ரெட்ச் இப்படி பண்ணும்போது இத பின்பக்கம் இப்படி இருக்கு இந்த பக்கம் இப்படி அந்த பக்கம் முட்டி ஓகே சோ இதுதான் பெக் ஸ்ட்ரெட்ச் நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாவே கரெக்டா இருக்கும் இந்த கையை லைட்டா பின்னாடி எடுத்தீங்கனாவே கம்ப்ளீட் எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர்ஸ் இப்ப இங்க நிறைய பேருக்கு அப்படியே அதே பொசிஷன் ரவுண்டட் ஷோல்டர் சோ ரவுண்டட் ஷோல்டர் போறப்ப என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமா lat ஸ்ட்ரெச் ஆயிடும் இந்த இடம் அப்படியே கண்ட்ராக்ட் ஆகி டைட்டா இருக்கும் சோ lat ஜென்டலா ரிலீஸ் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்ல எடுத்து வா நல்லா நல்லா கிட்ட எடுத்து உள்ள so this is the excellent lat stretch full latissimus dorsi இந்த மசில் ஃபுல்லா இந்த பக்கம் ஸ்ட்ரெச் ஆகும் so இந்த ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சிச்சு நிறைய பேர் கேட்கலாம் சார் நம்ம இவ்ளோ ஸ்ட்ரெச் பண்ணா மசில் வீக் ஆயிடுமா ஸ்ட்ரெngth ட்ரைனிங்க்கு these are lengthening techniques ரொம்ப கம்மி நாழி தான் பண்ண போறோம் 20 செகண்ட் இது ஏன் ஸ்ட்ரெச் பண்ணனும்னா அந்த பக்கம் இருக்க மசில் டைட்டா இருக்கு அந்த மசில் டைட்டா இருக்கிறதுனால நீங்க டைட்டா இருக்க மசில் அதே டைட்னஸோட வச்சு எக்சர்சைஸ் பண்றப்ப it leads to injury so somewhat we need to release it bring it to normal shape so இது நம்ம வந்து அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெச் பண்ற கூல் டவுன் ஸ்ட்ரெச் கிடையாது ஆக்டிவேஷன் ஸ்ட்ரெச்சஸ் so lat stretch then gentle if somebody has a neck issue neck stretch பண்ணலாம் neck கை வைக்கிறப்ப so complete levator scapula upper trapeze இப்படி கீழ பார்க்கறப்ப இப்படி ஸ்ட்ரெச் பண்றப்ப கண்ணு மேல பார்க்கும் so eyesight இப்படி மேல இருக்கறப்ப maximum இந்த பக்கம் இருக்க neck flexors எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும் அதே சின்ன இது வந்து ஸ்கேலிங் இந்த ஸ்கேலிங் இந்த பார்ட்ல ஸ்ட்ரெச் ஆகும் so இது both the sides so நம்ம என்ன பண்ணிட்டோம் myofascial ரிலீஸ் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டோம் ஸ்ட்ரெச்சிங் பிரைமரியா pectoral lat neck இதான் டைட்னஸ் இருக்கிற இடம் ரிலீஸ் பண்ணிட்டோம் now we go for activation ஒரு பேசிக் புஷ் அப் பண்றதா இருந்தா கூட இந்த ஆக்டிவேஷன் இருக்கணும் ஏனா புஷ் அப் கூட புஷ் அப் தான சரி இந்த பேண்ட் ரோயிங்க பொறுத்த வரைக்கும் இது அதாவது லைன் ஆஃப் ஆக்ஷன் எந்த எக்சர்சைஸையும் நீங்க ஆரம்பிக்கிறப்ப மூணு விஷயம் பார்க்கணும் ஒன்னு
செட்டிங், அடுத்து ஸ்டெபிலைசிங், அதுக்கப்புறம் இனிஷியேட்டிங். இப்போ நம்ம எந்த மசிலை ஆக்டிவேட் பண்ண போறோம்னா இந்த சைடு, இந்த செரட்டஸ் ஆன்டீரியர். இந்த செரட்டஸ் ஆன்டீரியர் என்ன பண்ணுதுன்னா இங்கே 4 விரல் மாதிரி இருக்கும். பாடி பில்டர் போஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கணும். இந்த மசில் என்ன பண்ணுன்னா ஸ்கேப்புலாவை இப்படி இழுத்து தள்ளி பிடிக்கும். ஸோ இது வீக்காக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இது இப்படி உள்ளே வந்துடும். ஸோ இது இங்கே நார்மலாக நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கவங்களுக்கே நிறைய ஸ்கேப்புலா வீக்னஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த மசிலை பின்பக்கம் இழுத்து தள்ள போகிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் புல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த டைரக்ஷன்ல இருந்து இழுக்கிறானோ அந்த மசில் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்கேப்புலா இங்கே இருக்கு. ஸோ இந்த பேண்டை இந்த ஹைட்ல இருந்து போட்டால் ஸ்கேப்புலா அவ்வளோ வேலை செய்யாது. இங்க இருந்து போட்டால் லேட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட் லைன் டு செரட்டஸ் ஆன்டீரியர். ஓகே, ஜஸ்ட் ரிட்ராக்ஷன், அவ்வளோதான். நல்ல இது பண்ணும்போது பெல்விக் நியூட்ரல், கோர் டைட்டா. ஏன்னா இந்த டீவியேஷன் இருந்தா ஒர்க்கிங் மசில்ல அவ்வளோ ஒர்க் அவுட் இருக்காது. எல்லா எக்ஸசைஸும் செய்யறப்ப 15% உங்க கோரை விட்டுருக்கணும். இப்போ நான் விட்டேன்னா இப்படிதான் இருக்கும் வயிறு. ஸோ இப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணும்போது எக்ஸாக்ட் ஃபோர்ஸும் என்னால் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. when I bring my core to neutral position, then only I am able to generate appropriate force in my upper body. Yeah. நல்ல ஸ்கேப் ஃபுல்லாக ரிட்ராக்ட். இது ரிட்ராக்ட் பண்ணுறப்ப ஃபுல்லாக பின்பக்கம் அந்த ஷோல்டர் பிளேடு ஃபுல்லாக ரிட்ராக்ட் ஆகும். இது பார்க்குறப்ப இந்த அளவுக்கு ரிட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் ஒர்க்ஸ் ஃபார் யோர் ஸ்கேப்புலா. அதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான மசில் ரோம்பாய்டு. அதே பொசிஷன் ஸோ ரோம்பாய்டுன்றது எங்க இருக்குன்னா அதுவும் இந்த பக்கம் இருக்கு. கரெக்டாக இந்த பக்கம் இருக்கு. இந்த ரோம்பாய்டு என்ன பண்ணுதுன்னா இதுதான் இந்த ஸ்கேப்புலாவை இப்படி இழுத்து பிடிக்கிற மசில். இப்போ இது வீக் ஆயிடுச்சுன்னா ஸ்கேப்புலா இப்படி போயிடும். ஸோ இந்த ரோம்பாய்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஸோ ரோம்பாய்டு இந்த ஆங்கிளில் இருக்கு. ஸோ பேண்டு அதே ஆங்கிளில் வச்சு கையை பின்னாடி ரிட்ராக்ட். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறப்ப யூ ஷுட் ஃபீல் த டைட்னஸ். இந்த அப்ராப்ரியேட் மசில் ஒர்க் ஆகிற இடத்துல அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகும். ஹோல்ட் பண்ண திருப்பி முன்னாடி ரொம்ப தூரம் கிடையாது. இந்த டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். ஸோ திஸ் இஸ் ரோம்பாய்டு ரிட்ராக்ஷன். ரோம்பாய்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் internal rotations and external rotation. இது பேசிக்கா நம்ம எல்லா ஜிம்லயுமே நம்ம பண்றது. this works for complete rotator cuff group. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா slow and controlled. There is no வந்து இப்படி சிக் 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 மூவ்மெண்ட் கிடையாது. Concentric, isometric, because இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மசில்னா ஸ்டெபிலைசர் மசில். எவ்வளோக்கு எவ்வளோ ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவேட் ஆகும். ஐசோமெட்ரிக், எசென்ட்ரிக் டக்குன்னு இறக்கக்கூடாது. ஸோ இது பேசிக்கா இந்த ஆக்டிவேஷன். இதெல்லாம் எவ்வளோ செட்டு செய்யணும்னா 2 செட்டு 10லேருந்து 12 ரெப்படிஷன். If you are appropriately doing 6 to 8 repetition is also good enough. ஆனா இனிஷியலா எல்லாருக்கும் வராது. அதனால 10லேருந்து 12 ரெப்படிஷன். டெம்போ இஸ் மெதுவா 2 seconds concentric, 2 seconds concentric, 3 seconds eccentric. இங்க மேக்ஸிமம் பொசிஷன்ல ஐசோமெட்ரிக்ல 1 or 2 seconds ஹோல்ட் பண்ணலாம். ஒரு ரெப்படிஷனையும் முடிக்க மினிமம் 5 seconds ஆவது எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்டிவேஷன் இருக்கும். ஓகே, அப்படியே ஃப்ளோர் டு வைட். So as per CFR we have corrective phase. Corrective phase la நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கோம்னா first myofascial release முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் stretching முடிச்சாச்சு. activation முடிச்சிட்டோம். இப்போ now it is integration. Now we are getting into functional phase, YTA. So இப்போ எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா கை இடிக்கும் அந்த பக்கம். So
ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸாக டெமோ கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த ஷெடியூலில் நீங்கள் அந்த பழைய ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ் ஷெடியூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தம்ஸ் அப் பொசிஷன், Y, hold, T, hold, மேலே T மாதிரி, அதுக்கப்புறம் A. சார் நீங்கள் பின்பக்கத்தில் இருந்து இந்த கேமரா இந்த ஆங்கிளில் இருக்குது, ஃபைன், நோ இஷ்யூஸ். இப்படிலேருந்து பார்த்தீங்கன்னா இது A மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு பொசிஷன் Y மாதிரி இருக்கும், T மாதிரி இருக்கும். இது கம்பைன் பண்ணி அப்படியே செய்யலாம். YT A அப்படியே ஒரே ஒரு ரெப்பாசிட் இருக்குது. YT A அதுக்கப்புறம் டவுன், YT A. இல்லை இதில் ஒரு பொசிஷன்லேயும் மெதுவாக நிறுத்தி பண்ணுறதுனால பண்ணலாம் அப்படின்னு. ஸோ YTA 1. அதுக்கப்புறம் புஷ் அப் டு பிளாங்க். இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் உங்களுடைய கோர் என்ன வேணும் அப்படின்றத மாதிரி பிளாங்க் ரொட்டேஷன் பண்ண இந்த பொசிஷனில் வச்சு பிளாங்க் ரொட்டேஷன். ஓகே ஃபைன். இப்படி படுத்துறேன், இப்படி இது போகும்போது இந்த ஹிப் டிராப் ஆகக்கூடாது. இந்த ஹிப் ஃபுல் டைட்னஸ்ல இருக்கும். அப்பதான் கோரோட ஸ்கேப்புலா மூவ்மெண்ட் வேலை செய்யும். ஓகே ஃபைன். இதுனா புஷ் அப் டு பிளாங்க் பொசிஷன். So these are integration. இப்போ நம்ம தனித்தனியா நம்ம மசிலை ஆக்டிவேட் பண்ணோம். இப்போ ஸ்கேப்புலா மசிலை மொத்தமா இன்டகிரேட் பண்றோம். ஃபைன். அந்த புஷ் அப் பொசிஷன்ல லேட்டரல் புஷ். அப்படியே இதே பொசிஷன்ல இங்க ஒரு ஸ்டெப் இப்படி ஒரு ஸ்டெப் லேட்டரல் வா. செகண்ட் இது பண்ணினது அந்த கோர் பிளஸ் ஸ்கேப்புலா சொன்னீங்க. ஆமா. அது வந்து விட்டிங்க இந்த சைடுல போயிட்டு உங்க மைக் தள்ளி தள்ளி வச்சு பேசுறீங்க, கொஞ்சம் சத்தமா. அந்த செகண்ட் எக்ஸர்சைஸ் பண்ணாதீங்க. ஆமா எல்போ வச்சுட்டு ஆமா சைடுல டர்ன் பண்ணி அந்த சிஸ்டம் பக்கத்துல கொண்டு ஆமா பிளாங்க் ரொட்டேஷன். அவங்க சைடுல சென்ஸ் பண்ணுவாங்க. ஆமா ரிக்கேஜ் கீழ நம்ம கரெக்ட். அப்பர் क्वेश्चन அதுல என்ன क्वेश्चन உங்களுக்கு மைக் உங்களுக்கு தள்ளி தள்ளி போய் வருது. அந்த தேர்ட் மட்டும் ஒர்க் பண்ணி நான் கோர் அண்ட் ஸ்கேப்புலா. see this நாம இது வரைக்கும் ஆக்டிவேஷன் பார்த்தோம். இப்போ வந்து ஃபங்க்ஷனல் எக்சர்சைஸ்க்கு வந்திருக்கோம். this is a integrated movement. இப்போ integrated movement அப்படின்றப்ப என்ன ஆகும்னா மசில் அந்த ஸ்கேப்புலா மசில் கோர் இது ரெண்டையும் ஒரு சேர இணைக்கிறோம். அப்பதான் வந்து அப்பர் பாடி see any push movement. இப்போ நான் ஒரு புஷ் பண்றேன்னா வெறும் ஷோல்டர் ட்ரைல பண்ணல. ஆக்சுவலா I am stabilizing on the core, then I am pushing it. So core integrated activity is called functional activity. அவ்வளவுதான். நீங்க functional activity நம்ம போறப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போறப்ப specific functional, but resistance training க்கு this functionality is important. So நம்ம myofascial release பண்ணிட்டோம், stretching பண்ணிட்டோம், தனித்தனி குட்டி குட்டி மசிலை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்றோம் இப்போ இன்டகிரேட் பண்றோம். இது ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு இன்டகிரேட் பண்றப்ப பிளாங்க். இப்போ இவ்வளவு எக்ஸசைஸுமே செய்யணுமா அப்படின்னா நீங்க சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ரெண்டு செய்யலாம், இல்ல செகண்ட் எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எது டஃப்பா உங்களுக்கு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான எக்ஸசைஸ்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து டஃப்பா ஃபர்ஸ்ட் பிளாங்க் ரொட்டேஷனு இல்ல புஷ் அப் டு பிளாங்க் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஃபுல் பிளாங்க் ரொட்டேஷன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதெல்லாம் போறப்ப மெதுவா ஸ்லோவா ஈவன் 5-6 ரெப் ஹிப் டிராப் ஆகாம. இப்போ கால் ஒன் மேல கால் ஒன்று வைக்க முடியாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு காலை இப்போ இப்படி ஸோ இப்போ லெக் பார்த்தீங்கன்னா ஒரு கால் முன்னாடி இருக்கு ஒரு கால் பின்னாடி இருக்கு. ஸோ இட் வில் பி மச் ஈஸியர். ஒரு கால் மேல ஒரு கால் வச்சா ஸ்டாக் பண்ணீங்கன்னா டஃப் ஆயிடும். ஓகே லேட்டரல் வாக். ஸ்பேஸ் நிறைய இருக்குன்னா யூ கேன் கண்டினியூவா போகலாம். இங்க கேமரா இருக்கிறதுனால நான் இதை குறைக்கிறேன். ஸோ இப்போ என்ன
This activity completely prepares this upper body to its original maximum functionality. இப்போ இதில இருந்து நம்ம basic push up இருந்தாலும் சரி pull up இருந்தாலும் சரி any upper body movement போறப்ப it will be very very effective. நேத்து நம்ம எக்சர்சைஸ்ல கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா காம்பவுண்ட் எக்சர்சைஸ், ஐசோலேஷன் எக்சர்சைஸ். காம்பவுண்ட் எக்சர்சைஸ்னா மல்டிபிள் ஜாயிண்ட்ஸ் ஒரே சமயத்துல ரிஸ்ட், எல்போ, ஷோல்டர் இந்த மாதிரி 3 ஜாயிண்டோ இல்ல ஹிப், நீ, ஆங்கிள் அப்படின்னு மல்டிபிள் ஜாயிண்ட்ஸ் வேலை செய்யறத காம்பவுண்ட் எக்சர்சைஸ்னு பார்த்தோம். ஐசோலேஷன் எக்சர்சைஸ் இஸ் சிங்கிள் ஜாயிண்ட் மூவ்மெண்ட். இப்போ வெறும் எல்போ மட்டும் வச்சு பண்றதோ இல்ல வெறும் ஷோல்டரை மட்டும் வச்சு பண்றதோ தீஸ் ஆர் ஐசோலேஷன் எக்சர்சைஸ். இப்படின்னு 2 கேட்டகரி பார்த்தோம். இது இல்லாம இன்னொரு கேட்டகரி பொசிஷன்ல சொன்னேன். பஃப்ல மிட் ரேஞ்ச், ஸ்ட்ரெச் ரேஞ்ச், கண்ட்ராக்டட் ரேஞ்ச். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பெஞ்ச் பிரஸ்ன்னு எடுத்துக்கோங்க. The exercise is very effective in the mid range. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல when I'm doing bench press இந்த இடத்துல எனக்கு எந்த லோடு ஃபீல் ஆகாது. First 2 inches there is no, I'm not feeling any great amount of load. 2 இன்ச்ல இருந்து இந்த லாக் அவுட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த டிஸ்டன்ஸ்ல தான் மேக்ஸிமம் மசில் ஃபைபர் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லாக் அவுட்ல ஒன்றும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ மிட் ரேஞ்ச் எக்ஸசைஸ் 1 2. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆக்டிவேஷன், மசில் கெட்டிங் ரிலாக்ஸ்ட் 1 2. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் மிட் ரேஞ்ச். இஃப் யூ ஃபைண்ட் ஸ்ட்ரெச் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதே ஜஸ்ட்டுக்கு யூ ஆர் டூயிங் அ ஃப்ளை. ஸோ த எக்ஸசைஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ் இந்த எண்ட் ரேஞ்ச். இந்த இடத்துல ஏன்னா வெயிட் இந்த பக்கம் இழுக்குது, இங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல மிட் ரேஞ்ச் கிட்ட ஈஸியா ஆயிடுது. அதுக்கப்புறம் if I am using a cable machine, அந்த மெஷின் யூஸ் பண்றேன்னா ஸ்ட்ரெச் ரேஞ்சில் எனக்கு மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸ் தெரியும். அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் ஒன்றும் இருக்காது, இந்த இடம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா கண்ட்ராக்ட் பண்ணி மசிலை இந்த சென்டருக்கு கொண்டு வரப்ப திஸ் கண்ட்ராக்டட் ரேஞ்ச் will be effective. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லையும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு எஃபெக்டிவ். அப்போ சாய்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணும்போது we can select 3 exercise per muscle group. For example, pectoral ஒரு mid range, ஒரு stretch contracted range. pectoral பொறுத்த வரைக்கும் எந்த fly எடுத்தீங்கனாலும் stretch rangeம் contracted rangeம் சேர்ந்து வந்துரும். dumbbell fly எடுத்தீங்கன்னா you will feel more on stretch range, you don't feel anything. அந்த அளவு contracted rangeல feel பண்ண முடியாது until and then நீங்க நிஜமாவே contract பண்ணீங்கன்னா தான். அதே மாதிரி கேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா you feel more on contracted range and the stretch range together. So you can combine cable exercise for pectoral muscle. So inime from here when you look at the exercise you need to identify whether it is a isolation movement or a combination movement, whether it is a mid range or a stretch range or a contracted range. So இந்த 3 ரேஞ்சில எது கண்டுபிடிக்கணும். இது இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் ரெக்ரியேஷனல் அண்ட் மேரத்தான் ரன்னிங் இந்த டைப் ஆஃப் ட்ரைனிங்க்கு காம்பவுண்ட் எக்ஸசைஸை வந்து இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். தட் இஸ் கால்ட் ஓப்பன் செயின் க்ளோஸ் செயின் கினெட்டிக்ஸ் அண்ட் ஓப்பன் செயின் கினெட்டிக்ஸ். அதாவது ஓப்பன் செயின் கினெட்டிக்ஸ்னா வெயிட் உங்க உடம்புல இருந்து தள்ளி போகும். க்ளோஸ் செயின் கினெட்டிக்ஸ்னா பாடி முன்னாடி பின்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்அப். ஸோ இவர் பாடி வெயிட்னா பாடி தான், பாடி முன்னாடியும் பின்னாடியும் மேலே கீழே போய் வருது. இதே மூமெண்ட்டோடைய ரெப்ளிகா ஸோ பெஞ்ச் பிரஸ் பண்றாரு. இப்போ என்ன ஆகுது, பாடி ஒரு ஸ்டேஷனரியா இருக்கு, ஆனா மூமெண்ட் வந்து வெயிட் மேலே கீழே போய் வருது. ஸோ இப்படி இருந்ததுன்னா செயின் ஓப்பனா இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஓப்பன் செயின் கினெட்டிக்ஸ். This is called closed chain kinetics. So in the closed chain kinetics advantage னால தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா these exercises are very functional, sports movement-க்கு இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு, body weight exercise ரொம்ப எஃபெக்டிவ். இது எல்லாத்துக்கும் சொல்ற reason is primary because these are all closed chain kinetics. The closed chain kinetics exercise is very effective, but when you are looking for strength and hypertrophy, you need to combine open chain kinetics, closed chain kinetics, compound exercise and isolation exercise. So இது எல்லாத்தையுமே நீங்க கம்பைன் பண்ணி தான் செய்யணும். From here ஒரு எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா you need to identify whether it is an isolation or compound movement or open chain kinetics or closed chain kinetics
or a mid range or a stretch range or contracted range. Okay, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ்? அந்த ரேஞ்ச் சொன்னீங்க, ரேஞ்ச். ஆமா. ஓகே, பேசு, இங்க பார்த்து பேசு. ஓகே, சரி சொல்லுங்க. ரேஞ்ச் உங்களோட மைக் மட்டும் தாங்க, மற்ற எல்லாரும் பேசினா தெளிவா கேக்குதுங்க. உங்க மைக் தாங்க ப்ராப்ளம். சார் அவர் 3 ரேஞ்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு சார். மற்ற எல்லாருக்கும் 3 ரேஞ்சஸ்ல கன்ஃபியூஷன் இல்லல்ல? Do you understand what is 3 ranges? Mid range is, for example, bicep curl. Again, if you take a barbell curl la கீழ இருந்து தூக்கும் போது weight கஷ்டமா இருக்கா, இல்ல மேல மடிச்சதும் கஷ்டமா இருக்கா, இல்ல நடுவுல கஷ்டமா இருக்கா? எங்க பாக்க? Where you find the toughness? ஸ்ட்ரெச் ரேஞ்ச் எப்படி? கீழ இருந்து இதுல இருந்து ஈஸியா யார் வேணா குவார்டர் கால் போட முடியும். சென்டர்ல தான் டஃப்பா. so it is a mid range exercise. கரெக்ட்டா? so இந்த mid range தான் டஃப்பா இருக்கும். அதே நீங்க ஒரு இன்க்ளைன்ட் பெஞ்ச்ல படுத்துக்கிட்டு இன்க்ளைன் டம்பிள் கர்ல் பண்றீங்க. so your position body இப்படி பின்னாடி போயிடுது. இந்த இன்க்ளைன் பொசிஷன்ல பண்றப்ப which range is getting more tougher? stretch range. so அவ்வளவுதான். so any exercise உங்களுடைய ஜாயிண்ட் ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன், நெத்தியில இப்படி படுத்துட்டு இப்படி எக்ஸ்டென்ஷன் பண்றோம். ஸோ இப்படி பண்றப்ப எந்த ரேஞ்சில் டஃபா இருக்கு? இந்த இதுவா டஃபா, எண்ட் ரேஞ்ச் டஃபா? எண்டில் எப்படி டஃபா இருக்கும்? எண்ட் ஈஸியா லாக் அவுட் பண்ணுவாங்க, திருப்பி மிட் ரேஞ்ச் தான். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். இதை எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா ரொம்ப சிம்பிள். இதை வாயிலே கதை வடை சுட முடியாது. எல்லாரும் என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் எந்த ரேஞ்சில் எந்த எக்ஸசைஸ் டஃப்பாக இருக்குன்னு தெரியும். நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸசைஸாக மெக்கானிக்கலாக செஞ்சுருக்கோம். ஏதோ இப்படி